வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 9 மாத அரியர் கூட்டல் 3% அகவலைப்படி DA உயர்வு, அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு 2 ஜாக்பாட் அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. இந்த 3% அகவலைப்படி உயர்வு மற்றும் 9 மாத காலத்திற்கான அரியர் தொகை உயர்வு எந்த அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு கிடைக்கும், அதேபோல் இந்த அரியர் தொகை எந்த மாதம் முதல் வழங்கப்படும் என்பது சார்ந்து விவரங்களை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு ஊழியர்களுக்கான ஒரு முக்கியமான செய்தியினை மாநில அரசு வெளியிட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி 3% உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அகவலைப்படி DA என்பது பணவீக்கத்தால் ஏற்படும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பை சமநிலைப்படுத்துவதற்கு அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் கூடுதல் கொடுப்பனவு. இது அடிப்படை சம்பளத்தின் ஒரு சதவீதமாக கணக்கிடப்படுகிறது. பொதுவாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவலைப்படி உயர்வு அறிவிக்கப்படும். பல நேரங்களில் ஹோலி பண்டிகை அல்லது தீபாவளி போன்ற முக்கிய பண்டிகைகளுக்கு முன்பு அரசு அகவலைப்படி உயர்வினை அறிவித்து ஊழியர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்குவது வழக்கமாக உள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி 3% உயர்த்தப்படுவதாக புதிய அறிவிப்பு ஒன்றை மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் வெளியிட்டுள்ளார். இந்த உயர்வு மூலம் மாநில அரசு ஊழியர்களின் அகவலைப்படி 58% உயர்ந்துள்ளது. புதிய அகவலைப்படி 2026 ஆண்டு ஏப்ரல் மாத சம்பளத்திலிருந்து கணக்கீடு செய்யப்பட்டு மே மாதத்தில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாநில அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்கள் போல 58% அகவலைப்படியை பெறுவார்கள். மேலும் 2025 ஆண்டு ஜூலை மாதம் முதல் 2026 ஆண்டு மார்ச் மாதம் வரை உள்ள அகவலைப்படி நிலுவைத் தொகை 2026 ஆண்டு மே மாதம் முதல் 6 சமத்தவணையில் வழங்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. ஓய்வூதியர்களுக்கும் இந்த அறிவிப்பு பயன் கொடுக்கும். ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கு ஓய்வூதியர்கள் தங்களது ஓய்வூதியத்தில் 58% அகவலைப்படியை பெறுவார்கள் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய முதலமைச்சர், சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களின் நலனுக்காகவும் அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். விவசாய நல ஆண்டு தொடர்பான அமைச்சரவை கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். இந்த அரசு ஊழியர்களுக்கு மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள அகவலைப்படி உயர்வு மற்றும் 9 மாதத்திற்கான அரியர் தொகை சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.